ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஜேஎஸ் vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் அ லாங் கேப் ஐ ஜஸ்ட் போஸ்ட் ஷார்ட் வீடியோ. ரொம்ப ஃபிட் கார்விங்ஸ் இருக்கிறதுனால நானும் என் தங்கச்சியும் இன்றைக்கி ஈவினிங் ஒரு குட்டி vlog எடுக்கலாம்னு கிளம்பி வந்துட்டோங்க. இது பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட்டான கோல்ட் காஃபி. எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் கோல்ட் காஃபி இருக்கான்னு முதல்ல நான் அதை தான் ஆர்டர் பண்ணுவேன். அதே மாதிரி என் தங்கச்சி எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் பர்கர் இருக்கான்னு முதல்ல ஆர்டர் பண்ணுவாள். ஸோ அவளோட பர்கரை பேக் பண்ணிக்கிட்டு என்னோடய கோல்ட் காஃபியை நான் அங்கேயே குடிச்சு முடிச்சுட்டு 2 பேருமே கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் வந்தது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான் தான். அப்புறம் பிளான் டைவர்ட் ஆகிட்டு டின்னரையும் முடிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு நானும் என் தங்கச்சும் பிளான் பண்ணிட்டோம். டின்னருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே அந்த ஷாப்லேருந்து கிளம்பி வந்தோம். இங்கே வந்ததும் ஒரே கன்ஃபியூஷன். என் அம்மா கூட லைனில் பேசிக்கிட்டே தான் 2 பேரும் கிளம்பணும். என்னோடய கார்விங்ஸ் எல்லாமே நூடுல்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்ற தாட்டில் தான் இருந்தது. பட் திடீர்னு ஒரு சேஞ்சுக்கு பிரியாணி சாப்பிட்லாமே அப்படின்னு நூடுல்ஸ் ஷாப்பை விட்டுட்டு வேறு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டோம். வழியில் என் தங்கச்சி நூடுல்ஸ் சாப்பிட தானே வந்தோம், ஏன் நீ ரெஸ்டாரண்ட்டை மாற்றுற அப்படின்னு ஒரே கேள்விங்க. அவள் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு அவள் கூட குட்டி குட்டி சண்டை போட்டுக்கிட்டே நான் ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். எத்தனை பேருக்கு நைட் டைமில் பிரியாணி சாப்பிட பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நைட் டைமில் பிரியாணி சாப்பிட்றது வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. ஸோ பிரியாணி எங்கே கிடைக்கும் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கிட்டே இந்த கடையை ரீச் பண்ணியாச்சு. கிரில் சிக்கனை பார்த்ததுமே என்னோடய அம்மா ஞாபகம் தான். எங்கே போனாலும் கிரில் சிக்கன் இல்லைன்னா இட்லி. எவ்வளோ தான் வீட்டில் வெரைட்டியாக நம்ம ஃபுட் செஞ்சு சாப்பிட்டாலும் ஹோட்டலில் இருக்க டேஸ்ட் வரவே வராதுங்க. ஸோ அப்படி எங்கள் அம்மாவுக்கு அந்த கிரில் சிக்கன் மேலே ஒரு கார்விங், எனக்கு இந்த பிரியாணி மேலே ஒரு கார்விங். ஸோ 2த்தையுமே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டு நானும் என் தங்கச்சியும் வீடு வந்து சேர்ந்துட்டோம். வீடு வந்ததுமே எங்கள் அம்மா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. என்னடா லிஸ்ட்டில் பீஸா விட்டுட்டுன்னு பார்க்குறீங்களா? பீஸா ஆன்லைன் ஆர்டர் போட்டுட்டேங்க. டோமினோஸில் 1+1 ஆஃபர் வேறு. சும்மா இருப்போமா, அதனால் ஆர்டர் போட்டேன். இது வரைக்கும் நான் ஆர்டர் போட்டு எதுவுமே எங்கள் வீட்டை ஒழுங்காக ரீச் ஆனதில்லை. சந்து பொந்தெல்லாம் போய் வரும். இன்றைக்கி ஏதோ டோமினோஸ் சீக்கிரமாக வந்துருச்சு. எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்காக ஒரு குட்டி வீடியோவை எடுத்துகிட்டு நாங்கள் எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டோம். இது தாங்க இன்றைக்கி என்னோடய டின்னர். நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணேன். See you next video. Bye bye.